அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னா, அது என்ன அஃபிஷியல் டீட்டெயிலோ நம்ம அதத்தான் அப்லோட் பண்றோம். அது மட்டும் இல்லாம, அந்த ப்ராப்பரா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டையும், அந்த ஜியோவையும், அது தேவையான அந்த ப்ரூஃப் இல்லாம வீடியோ அப்லோட் பண்ணதில்ல. அதனால நம்ம வீடியோ ஒரு கேள்விக்கு நம்ம ரிப்ளை பண்ணக்கூடிய டைம் வந்து தாமதமாகுது அப்டின்னா, அதுக்குண்டான ப்ராப்பர் ப்ரூஃப் நமக்கு கிடைக்கல அப்டின்னு தான் அர்த்தம். கமெண்ட்ல எல்லாரும் கேட்கறாங்கங்கறதுக்காக நம்ம வந்து இத இத அத ஒரு வீடியோ சும்மா போடக்கூடாது. ஸோ நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சோர்ஸ் வரணும் அப்டின்னு வெயிட் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்றோம். ஸோ அந்த இதில பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோவுமே ப்ராப்பரான ஒரு வீடியோ தான். ஸோ அதனால தான் வந்து கமெண்ட்ல நம்ம யூடியூப் சேனல ஃபாலோ பண்றவங்க, பண்ணாதவங்க யாரு என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம அதுக்கு உண்டான ரிப்ளேவ நம்ம முறையா பண்றோம். அந்த வரிசையில கடந்த ஒரு சில வாரங்களாக, நாட்களாக அதிகமான பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்டின்னா, இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடந்து முடிந்த தேர்வுகளுக்கான தேர்வு முடிவு எப்போது வெளிவரும்? அத கொஞ்சம் சொல்லுங்க அப்டின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்க அப்டின்னா, 2566 போஸ்ட் மொத்தம் எழுதியிருக்காங்க. நம்ம இத பத்தி நெறைய வீடியோ போட்டோம். ஸோ ரிசல்ட் எப்போ வரும்? அப்டின்னா, ஆகஸ்ட் மாசம் இந்த ரிசல்ட் வரதாக இருந்துச்சு. ஆனா வரல. ஸோ வந்து நம்ம என்ன பண்றது? நம்ம வந்து இது நம்ம யார்ட்ட கேட்கறது? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முனிசிபல் டிபார்ட்மென்ட்க்குன்னு இந்த பிடிஎஃப்ல ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. நீங்க அதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா, அந்த லைனே போகாது. அவுட் ஆஃப் ஆர்டர் தான் வரும். அப்ப நீங்க இந்த மெயில்ல பண்ணீங்க அப்டின்னா, அதுக்கும் ரிப்ளே வராது. அப்ப இந்த ரிசல்ட் எப்ப வரும்? அப்டிங்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, ப்ராப்பரா நம்மளுடைய இந்த டிபார்ட்மென்ட்னுடைய அமைச்சர் திரு கே.என். நேரு ஐயா அவங்க லாஸ்ட்டா சொன்ன அறிவிப்புல இந்த தேர்வு முடிவுகள் அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ள ஃபுல்லா முடிஞ்சிரும். புதிய தேர்வு வந்து வெளிவரும். 3000க்கு மேற்பட்ட போஸ்ட் வெளிவரும் அப்டின்னாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த டிபார்ட்மென்ட்னுடைய மானிய கோரிக்கையிலயும், இந்த இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இனிமே என்ன பண்ண போறாங்க அப்டின்னு சொல்லி, அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக அ டிஎன்பிஎஸ்சி உடைய வழிமுறைகள பின்பற்றி இவங்க வந்து தேர்வு வைக்க போறாங்க. அடுத்த இது இல்லாம இன்னொரு தேர்வு. அப்படின்னு அதுவும் போட்டிருந்துச்சு. அதுலயும் என்ன சொல்றாங்க அது என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, அதாவது தேர்வு முடிவுகள் வெளிவதற்கான அந்த ப்ராக்ரஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் மாசம் வெளிவரதா இருந்த தேர்வு முடிவு இன்னும் வரல. அப்ப அக்டோபர் மாசம் வெளிவருமா? இல்ல இந்த செப்டம்பர்ல வெளிவருமான்னு கேட்டா, அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நாங்களே வந்து இந்த தேர்வு முடிவ விரைவா வந்து கொண்டு வரதுக்கான ப்ராக்ரஸ்ல போய்க்கிட்டு இருக்கோம். அதனால எப்ப வேணா அந்த தேர்வு முடிவு அறிவிப்பு முறையா எங்களுடைய வெப்சைட்ல வெளிவரும். அதனால நீங்க வந்து எங்களுடைய வெப்சைட்ட நீங்க பார்த்துட்டே இருங்க. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பதிலா இருக்கு. ஸோ செப்டம்பர் மாசம் இந்த தேர்வு முடிவு வெளிவருமா அப்படின்னா, அதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, செப்டம்பர் மாசம் இந்த தேர்வு முடிவு வெளிவந்தா தான், அடுத்த இன்டர்வியூ வச்சு அத 1:3யோ, 1:5ஓ அடுத்த கட்டத்துக்கான அத கொண்டு போயி, இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள முடிக்கிற மாரி வரும். அப்படி முடிஞ்சா தான், அடுத்து புதிய அறிவிப்பு வெளிவர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அமைச்சர் சொன்னதுக்கும், இதுக்கும் மேட்ச் ஆகும். அப்படி தள்ளி போச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஏன்னா 2566 போஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே இன்டர்வியூ இருக்கு. பிஇ லெவல்ல உள்ள போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்கு. டிப்ளமோ லெவல்ல உள்ள போஸ்ட்டுக்கும் இன்டர்வியூ இருக்கு. அப்படிங்கும்போது, அப்ப இன்டர்வியூங்கும்போது 1:10 கூப்பிடுறாங்களா? இல்ல 1:5 கூப்பிடுறாங்களா? எடுத்தாங்கன்னா, அப்ப அவ்வளவு பேருக்கு இன்டர்வியூ பண்றதுக்கு ஒரு நெறைய காலம் ஆகும். அதுல வந்து கவர்ன்மென்ட் ஹாலிடே இல்லாம இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து இந்த சண்டே போக, முக்கியமான ஹாலிடேஸ்லாம் போக, அதுக்குள்ள வந்து இவங்க இன்டர்வியூவ செட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதனால இந்த மாசம் ரிசல்ட் கண்டிப்பா வந்தே ஆகணுங்கிறது தான் நம்ம டேட்டா வச்சு நம்ம பார்க்குறது கூடிய சோர்ஸ். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, நாங்க வந்து எங்களுடைய வெப்சைட்ல நாங்க வந்து எல்லாமே சொல்றது தானே இது. அவங்க வெப்சைட்ல வந்து நாங்க ப்ரீவியஸா அஃபிஷியல் நாங்க அப்லோட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம் அப்டிங்கிறது தான்.
ஸோ இதுதான் வந்து ஸோ அதனால ஆகஸ்ட் மாசம் வர வேண்டிய ரிசல்ட்டு தள்ளி போகலாமே தவிர, ரொம்ப தள்ளி போகாது. அப்ப தள்ளி போச்சு அப்டின்னா, இந்த எக்ஸாம் இவங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. எக்ஸாம் வந்து வேகமா எக்ஸாம் முடிவு வேகமா வச்சு வைக்கணும். வேகமா வெளிவரணும் அப்படிதான். டிஎன்பிஎஸ்சில இருந்த இந்த போஸ்ட்ட தூக்கி தனியா வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம் தனியா வைக்க அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமா வைக்கிறத விட தனியா வச்சாங்கன்னா, இவங்களுக்கு இத வேகமா வச்சு முடிச்சுருவாங்க. அப்படின்னு ஒரு நோக்கம் தான் மெயினு. ஆனா இவங்க வந்து இப்ப அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதி நம்மளுடைய ரிசல்ட் வந்து ஆகஸ்ட்ல வெளிவரும். அப்படின்னா, இப்ப செப்டம்பர் பிறந்து ஒரு 3 நாள் தான் ஆகுது. இந்த மாசம் பிறந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதம் வந்து அ கண்டிப்பா வந்து அஃபிஷியலா ரிசல்ட் வெளிவரணும். இல்ல அப்டின்னா, கன்சர்ன் டிபார்ட்மென்ட்டு இந்த ரிசல்ட்ட பத்தி ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்டிங்கிறது தான், இப்ப நமக்கு உள்ள கரண்ட் அப்டேட். ஸோ எப்டின்னு தள்ளி போகாது. ஏன் அப்டின்னா, இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூக்கான ப்ராக்ரஸ் இருக்கு. அதனால இது வந்து அக்டோபருக்குள்ள இவங்க இந்த போஸ்ட்ட போட்டு முடிச்சாத்தேன், அடுத்து வரக்கூடிய போஸ்ட் வந்து அ கால்ஃபர் பண்ண முடியும். அது வந்து ஏன் அக்டோபர்ன்னு சொல்றேன் அப்டின்னா, அது 3 மாதங்களுக்குள்ள அடுத்த அறிவிப்பு வெளிவரும் அப்படிங்கும்போது, இந்த அறிவிப்பு உடைய போஸ்ட்ட முடித்தா தானே அடுத்த அறிவிப்பு வெளிவரும். ஸோ, அதனால அடுத்த அடுத்த அறிவிப்பு வெளிவரதுக்குள்ள இந்த போஸ்ட்ட ஃபில் அப் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்பதானே யாரு உள்ள போயிருக்கா, யாரு போலன்னு தெரியும். அதனால அதுக்கு உண்டான வேலைகள கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளவு வேகமா பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வெயிட் பண்ணுங்க. ரிசல்ட் வந்து இந்த மாசம் வெளிவரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, ரிசல்ட் எப்ப வரும் அப்படிங்கிற அப்டேட்ட அவங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதம் தள்ளி போக வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா வெளிவரும். வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து அவங்களுக்கு மெயில்லயோ, இல்ல கால் பண்ணி நீங்க வந்து கஷ்டப்படாதீங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். மெயில் பண்ணலாம். அந்த இதுல அந்த இந்த .comல. மெயில் பண்ணா ரிப்ளை அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான். இப்போ கமெண்ட்ல பார்த்தா ஏகப்பட்ட கேள்வி. எப்ப வரும்? எப்ப வரும்ன்னு. அப்ப நம்ம சொல்றது எது ரியலோ நம்ம அதத்தான் சொல்றோம். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ ரிசல்ட்டு இந்த மாசம் வெளிவர அதிகமான வாய்ப்பு இருக்கு. அத அவங்களே அஃபிஷியலா சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அக்டோபருக்குள்ள போஸ்டிங்க போட்டு முடிச்சிரணும். அது ரொம்ப தள்ளி போகக்கூடாது. தள்ளி போச்சு அப்டின்னா, இந்த எக்ஸாம இவங்க கனெக்ட் பண்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிரும். ஓகேங்களா? அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. தேங்க் யூ.